நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகட்டும். மாசிலா மணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், இவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஹென்சன் ஏஞ்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், வீடு கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், ஜெனிசிஸ் பிரின்சி எதிர்காலம் சிறப்பாக அமையவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜஸ்டின் ஸ்டீஃபன் ஜோசப் ஸ்டீஃபன் ஆண்மலை பாற்றிக்காகவும், இன்று பிறந்த நாளை காணும் தாமஸ் தேவானந்தன் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமேரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை, ஞானப்பிரகாசம், ஜெயமேரி, குழந்தை சாமி, ஜோஸ்பின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், புஷ்பகண்ணம்மாள், பொக்கிஷம்மாள், பிரான்சிஸ், தெரேசம்மாள், ராய், ஜார்ஜ், ரெனே, அனிதா, எட்னா, நிர்மலா குமாரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருநித்து திருச்செல்வமரி, ஒலிவியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விழியலை தேடும் விழிகளை ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மழை எனவா, வழியிலே வளர்வது எனவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனை நீ வா. வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விழியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி என்னும் அமைதி என பயணமதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணமதை நான் தொடர. இறைவா இறைவா இதயம் எழுவாய்,
இறைவா என்னிலே நிலமும் குறைவா என் வாழ்வு ஒளிர வாசம் இருந்து என்னை அழைத்திடவா வைகரை பொழுதின் வசந்தமே நீவா விழியலை தேடும் விழிகளில் ஒளித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ராயப்பர் சின்னப்பருடைய பேராலய அபிஷேக நாளை கொண்டாடுகின்றோம். லேட்ரன் மலையில் இருந்த ஆலயம் பாப்பாண்டருடைய இல்லம் மாற்றப்பட்ட அந்த நிகழ்வை இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் செய்த நாட்களில் செய்த அனைத்து நன்மைகள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்துள்ளோம். இந்த அதிகால வேளையில் ஆண்டவர் சன்னதிருக்கின்ற நாம் இந்த திருப்பிலை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் குற்றங்கள் குறைகள் அனைத்தின் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இரக்கத்தை மன்னிப்பை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தொடங்கியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 11 முதல் 16 வரை மற்றும் 30-31. சகோதர சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்டா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டு இருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சீரகூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து ரெகேயு என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கில் இருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு
அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதர சகோதரிகள் எங்களை பற்றி கேள்விப்பட்டு அபியு சந்தை 3 வீதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து அரைசாட்சி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98 1 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே, உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர்களை கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைக்கு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை அவர் சீடர்கள் அவர்களை நோக்கி கண்ட சீடர்கள் கலங்கி ஐயோ பேய் என அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகிலிருந்து ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித ராயப்பர் சின்னப்பருடைய பேராலய அபிஷேக நாளை கொண்டாடுகின்றோம். கான்ஸ்டன்டைன் என்ற பேரரசன் மனம் திரும்பியவுடனே லேட்ரன் மறையிலே இருந்த தன்னுடைய அரண்மனையை பாப்பாண்டவருக்கு கொடுக்கின்றான். பாப்பானுடைய இல்லிடமாக மாற்றினான். ஒரு பகுதியை முதல் ஆலயமாக மாற்றினான். லேட்ரன் பேராலயம் என்று அழைக்கப்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு பின்னர், இதற்கு முன்னதாகவே கான்ஸ்டன்டைன் 4 பெரிய ஆலயத்தை ரோமிலே செய்திருந்தார். இந்த 4 பேராலயங்கள், ராயப்பர் சின்னப்பர் ஆலயம், மரியாளுக்காக ஒரு ஆலயம், திருமுழுக்கு யோவான் ஆலயம். ஆகவே இந்த ஆலயங்களை எல்லாம் கான்ஸ்டன்டைன் கட்டி முடித்தார். 200 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆலயங்களை சீரமைப்பு செய்தார்கள். அந்த ஆலயங்களை சீரமைப்பு செய்த பொழுது அந்த ஆலயங்களுடைய இடம் மாற்றப்படுகின்றது. லேட்ரன் பேராலயத்திலே இருந்த பாப்பாண்டவர் தன்னுடைய இல்லிடத்தை வத்திக்கானுக்கு மாற்றுகின்றார். ராயப்பருடைய ஆலயம் திருச்சபையினுடைய ஆலயமாக, தலைமை பீடமாக மாறியது. பாப்பாண்டவர் வத்திக்கானிலே தன்னுடைய இல்லிடத்தை மாற்றி ராயப்பருடைய ஆலயத்தை திருச்சபையினுடைய தலைமை பீடமாக மாற்றினார். அதே சமயத்தில் சின்னப்பருடைய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது.
அந்த ஆலயத்தையும் அபிஷேகம் செய்தார்கள். இந்த நன்னாளிலே இருவருடைய ஆலய அபிஷேகம் நடந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 ஆலயங்களும் ரோமியிலே மிக சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள். ரோமுக்கு வருகின்ற எல்லாருமே அந்த ஆலயங்களை சந்திப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சிறப்பு வாய்ந்தது. பாப்பாண்டவருடைய அதிகாரத்திற்குட்பட்ட இடத்திலே இருக்கின்ற பேராலயங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயங்கள் அந்த காலத்திலிருந்து உலகத்துள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் திருத்தலமாக மாறியது. பாப்பாண்டவர் ராயப்பருடைய கல்லறையை சந்திப்பது, சின்னப்பருடைய கல்லறையை சந்திப்பது, மரியாளுடைய இல்லத்திற்கு செல்வது, இவைகளெல்லாம் சிறந்த திருப்பயணமாக கருதப்பட்டது. ரோமிலே அன்றையிலிருந்து இன்றை வரை திருப்பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ராயப்பருடைய கல்லறையை சந்திப்பதும் சின்னப்பருடைய கல்லறையை சந்திப்பதும் இவைகள் விசுவாச உறுதிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு செல்லுகின்றவர்களுக்கு விசுவாச உறுதிப்பாடு அளிக்கப்படுகிறது என்ற கருத்து இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் சிறப்பு வாய்ந்த ஒரு வாசகம். புனித சின்னப்பர் கைது செய்யப்பட்டு ரோமைக்கு எடுத்து செல்கின்றார்கள். அவர் ரோமைக்கு வந்து சேர்ந்த பின் அவரை சிறையில் வைக்காமல் வீட்டு சிறையில் வைக்கின்றார்கள். ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் அவர் தங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மரணம் வருகின்ற வரையில் அங்கே அவர் தங்கியிருக்கின்றார். இவர் மரணத்திற்கு பின் இவருடைய ஆலயம் கட்டப்பட்டது. இந்த 2 ஆலயங்களுடைய சிறப்பை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆலயம் என்பது இறைவனுடைய இல்லம். நாம் எல்லோருமே இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றோம். நாம் எல்லோரும் நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். உள்ளதெல்லாம் தர வந்தோ உடனேற்றிடுவார். உணவையெல்லாம் உடமையெல்லாம் உன்பலி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ உடனேற்றிடுவார். உணவையெல்லாம் உடமையெல்லாம் உன்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாயினை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன். கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன். கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களின் நிறைவாக நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
நல்லவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணுலகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதே பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ராயப்பர் சின்னப்பர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அளிக்க அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மெழுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் துன்பங்கள் கஷ்டங்கள் படும்போதெல்லாம் அஞ்சாதீர் நானே என்று சொல்கின்றவர் இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விழுந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கால்கள் நடந்திட என் வாழ்வில் தெய்வம் மீட்டிட வா மன்னவா, என் இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலர்
என்றும் மாறாதையா வாழ்வின் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் முன்னன்பு என்றும் மாறாதையா ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய் ஒளி வெள்ளமாயனில் நீ உதித்தாய் என் இயேசுவே எழுந்து வா வா மன்னவா என் இதயம் எழுந்து வா என் உள்ளம் மலரவா என் உள்ளம் மலரவா அன்பு பாதையில் கால்கள் நடந்திட என் வாழ்வு தீபம் ஏற்றிட வா மன்னவா என் இதயம் எழுந்து வா என் உள்ளம் மலரவா என் உள்ளம் மலரவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊற்றம் பெற்ற உம் மக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாள் வரையில் காத்தவன் கருணைக்கு நன்றி என் இறைவா. இனி வரும் நாளும் நாளாக இறங்கி அருள் தருவார். இறைவா இறங்கி அருள் தருவார்.
மறிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய் தாயின் கருவில் தரிக்கும் முன்னே நீயும் என்னை நினைத்தாய் அழைத்தாய் தனது குழந்தையை தாயை மறப்பினும் தனது குழந்தையை தானே மறப்பினும் மறவாதில்லை மகிழ்ந்து காக்கின்றாய் நாள் வரையில் காத்த உன் கருணைக்கு நன்றி என் இறைவா இனி வரும் நாளும் இந்நாளாக இறங்கி அருள் தருவாய் இறைவா இறங்கி அருள் தருவாய் இறைவா இறங்கி அருள் தருவாய் நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.